நான் நிலாவை செல்வாலாம் பண்ணுறப்போ அவங்க அப்பா மூலமாக நிறைய உதவிகள் செய்வார். அதை நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு சில உதவி செஞ்சுருக்காங்க விஜய் சார் பேரில், அதுவும் எனக்கு தெரியும். அதனால நான் வந்து என்னென்னா விஜய் சார் வச்சு நான் பகவதி பண்ணுறப்போ அந்த கிளைமாக்ஸில் வந்து ஒரு முதல்வராக தான் கதை பண்ணியிருந்தேன். பாபா படத்தில் வந்து 7 மந்திரத்தை யூஸ் பண்ணும்போது 7வது மந்திரத்தை வந்து ரஜினி சார் யூஸ் பண்ண மாட்டார் படத்தில். 7வது மந்திரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே சொல்லும் சிஎம் ஆயிருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போது ரஜினி சார் கூட படத்தில் சொல்லுவார், சிஎம்னு அவ்வளோ பெரிய போஸ்ட் நினைச்சிங்களா, அது எவ்வளோ பெரிய போஸ்ட் தெரியுமாலாம் சொல்லுவார். ரஜினி சாரே படத்தில் முதலமைச்சராக வேண்டாம்னு யோசிக்கிறாரு, நம்ம ஆக்ஷன் ஹீரோ மாத்திரக்காக தான் பகவதி பண்ணிட்டு இதில் வந்து சிஎம்னு ஓவர் டோஸ் கொடுத்துருவானான்னு சொல்லி கிளைமாக்ஸை மாற்றிட்டு மறுநாள் விஜய் சார் கோவம் வந்துச்சு. இப்படி தானே கதை சொன்னி அப்புறம் கதையை மாற்றுறீங்களா அப்படின்னா, இல்லை சார் அது வேணாம், நமக்கு மைனஸ் ஆகிடக்கூடாது, நம்ம ஏற்கனவே நம்ம ஆக்ஷன் ஹீரோனை மாற்றிட்டு இருக்கேன், இது கிளைமாக்ஸ் வந்து ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது சார் அப்படின்னா, சரி உங்கள் இஷ்டம் பண்ணிக்கோங்கன்ட்டார். அப்புறம் நான் கமர்ஷியலாக அந்த கிளைமாக்ஸை மாற்றி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அப்போ ஏன் இவர் இந்த கிளைமாக்ஸ் மாற்றுறதுக்கு சார் கோவப்படுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, இவருக்கு லைட்டாக அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்குன்னு நான் மைண்டில் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன் அவருக்கு, விஜய் சாருக்கு. அந்த கதையை நான் பண்ணவே இல்லை வச்சுக்கோங்க. பகவதிக்கு அப்புறம் கதை பண்ணி சொல்லி விஜய் சாரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லி அந்த படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் அதில் வந்து அந்த கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து படத்திலே வந்து ஒரு முதலமைச்சர் எதிர்ப்பார். அந்த அப்போ நான் பண்ணியிருந்த கதையில் சர்க்கார் படம் மாதிரியா இல்லை? சர்க்கார் படம் மாதிரி இல்லை. அதில் வந்து லேடி முதலமைச்சர், ஒரு லேடி முதலமைச்சரை வந்து ஒரு ஹீரோ வந்து எதுக்குறான். ஆனால் நான் ஷூட்டிங் போகிறதுக்காக அந்த மற்ற விஷயம்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது போக்கிரி அங்கே ஹிட், அதை சார் வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாருன்னு இந்த டேட்ஸ்லாம் அங்கே போய் அதுக்கப்புறம் நான் கூட படம் பண்ண முடியாத சூழலே உருவாயிடுச்சு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more.